ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். இன்றைய பதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு செய்த அனைவருக்கும் தற்போது கலையில் ஈடுபட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அரசாங்கம். அந்த கேள்வியில் அந்த கலையில் ஈடுபடும் போது அந்த அதிகாரிகளை எந்த மாதிரி கேள்விகளும் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி பதில்களும் அளிக்க வேண்டும் போன்ற விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் மகளிர் உரிமை தொகை தொடர்பான தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகி உடனே நம்ம சேனல் தொடர்ந்து அப்டேட் பண்ண வரோம். ஆனால் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையானது மட்டுமே நம்ம சேனல் பதிவிட்டு வரும். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு மகளிர் கிடைப்பது உறுதியான தன்மை ஆகிவிடும். அது மூலியம் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காது. ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு இடையில் எதனா மிஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அது மூலியம் நீங்கள் மகளிர் உரிமை பெற்றுக்கொள்ளலாம். மற்றும் கூடுதல் தகவல் நம்ம சேனல் கூறியிருக்கோம். ஆனால் நம்ம வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகைக்கு அரசாங்கம் 5 மாதங்கள் முன்பு 2 கட்ட முகாம் நடத்தி அதன் மூலியம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பெறப்பட்டது. அதன் மூலியம் 1,65,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அரசாங்கத்திடம் செலுத்தப்பட்டிருந்தது. அதன் மூலியமாக தகுதியான சொல்லிட்டு 1,13,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் தகுதியான சொல்லிட்டு கருதி அதன் மூலியம் அரசாங்கம் அவங்களுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் அனுப்பி வைத்து கொண்டு வருகிறார்கள். அது மூலம் சில பேர் பயனாங்க. அந்த நிராகரிக்கப்பட்ட அப்ளிகேஷன்லாம் அவங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சம் மேல்முறையீடு செய்யலாம் சொல்லியிருந்தாங்க. அதே மூலியம் தகுதி இருக்கும் பட்சம் அவங்க மேல்முறை செய்தாங்க. அவங்க தற்போது சில பேருக்கு 2 மாத தவணை வந்துவிட்டது. சில பேருக்கு இன்னும் கலவையில் உள்ளது, இன்னும் பரிசீலனை உள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டாட்டஸ் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஷோ ஆகுது. அவங்களுக்கு எப்போது கலவையில் நடைபெறும் மற்றும் கலவைகள் இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்க அரசாங்கம். தற்போது அது ஆரம்பித்திருக்காங்க. அவங்க கலவையில் ஈடுபட போகிறாங்க. அது மூலியம் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். மற்றும் நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் எந்த நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய மொபைலில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதற்கான வீடியோ நம்ம சேனல் இருக்குது. நீங்கள் அது மூலியம் நீங்கள் பார்த்து நீங்கள் எளிமையான முறையில் உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரியும். நம்ம சேனல் வீடியோ போட்டுருவோம். அதுக்கான லிங்க் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தேவைன்னு போய் பாருங்கள். தற்போது எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஈடுபடும் போது சில பேருக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் உங்கள் மொபைல் எண் நீங்கள் கரெக்டாக வச்சுக்க பாருங்கள். உங்கள் மொபைல் எண்ணுக்கு ரீசார்ஜ் செய்து மற்றும் உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு டவர் கிடைக்கும் போது நீங்கள் கரெக்டாக வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சில பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, சில அதிகாரிகளை மற்றும் சில பேர் நேரில் ஆய்வு செய்கிறாங்க. அது மூலியம் நீங்கள் எல்லாமே கரெக்டாக வச்சுக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் மொத்தம் எத்தனை நபர்கள் உள்ளன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் தவறாக சொல்லிவிடாதுங்க. இதுக்கு உங்களோட குடும்பத்தில் மொத்தம் எத்தனை நபர்கள் உள்ளன மற்றும் உங்களோட குடும்ப அட்டையில் எத்தனை நபர்கள் உள்ளன்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு 2வது கேள்வி உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளோ சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களோட குடும்பத்தை ஆண்டு வருமானம் உங்களுக்கு எவ்வளோ சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சொல்லுங்கள். தெரியாத பட்சத்தில் உங்களோட குடும்பத்தில் யாராவது வருமான சான்று பெற்றிருப்பாங்க. அந்த வருமான சான்று நீங்கள் பார்த்து நீங்கள் குறிப்பிடலாம். மேக்ஸிமம் 1 லேக் கீழே சொல்லுங்கள் எல்லாருமே. ஏன்னா மேக்ஸிமம் அரசாங்கம் 2 லட்சத்துக்குள்ளே தான் உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 லட்சத்துக்கு மேலே உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் சொன்னோன்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் அவங்க கேன்சல் பண்ணது முழு அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. உங்களோட அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் 2 லட்சத்துக்கு மேலே உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அவங்க கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக சொல்ல பாருங்கள். உங்களுடைய வருமான சான்றில் இருக்கிற வரைக்கும் வருங்க. நீங்கள் இல்லை மேக்ஸிமம் 1 லேக் கீழே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 3வது கேள்வி என்னவென்றால் உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசாங்க ஊழியராக இருக்கிறார்களா சொல்லி கேட்பாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர்கள் யாராவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் ஆம் இல்லை மட்டும் சொல்லுங்கள். இருந்தாலும் இருக்கிறோன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் நெக்ஸ்ட்டு 4வது கேள்வி உங்களுடைய கணவர் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லி கேட்பாங்க. உங்களோட கணவர் என்ன வேலை செய்கிறான்னு சொல்லி சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் சில பேர் விவசாயம் செய்யலாம், சில பேர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம். அதனால் எந்த வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கரெக்டாக. நீங்கள் கரெக்டாக கூறினா அவங்க ஆய்வு செய்யும் போது நீங்கள் தவறாக கூறணும். மேக்ஸிமம் எல்லாமே எளிய முறையில் இருக்கிற மாரி கூறுங்க. நீங்கள் அதிகபட்சமாக ஊழியராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கூறாது. நீங்கள் உங்கள் வீட்டு மின் கட்டணம் என்னு கேட்பாங்க. உங்களுடைய மின்கட்டணம் ரசீது கேட்பாங்க. அந்த மின்கட்டணம் ரசீது நீங்கள் மேக்ஸிமம் கரெக்டாக கொடுக்க பாருங்கள். நீங்கள் உங்களுடைய மின்கட்டணம் ரசீது
கரெக்டாக வச்சுக்க பாருங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து மின்கட்டண ரசீது வந்து இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து வருஷத்துக்கு வந்து எவ்வளோ மின்சாரம் வந்து பயன்படுத்தணுங்களோ அது முதலுமே கணக்கு எடுக்க முடியும். ஆனால் மின்கட்டண ரசீது வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க நீங்கள். ஏன்னா சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து 100 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தும். அவங்களுக்கு வந்து மின்சார கட்டணம் வந்து வந்திருக்காது. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து பழைய மின் கட்டண ரசீது இருந்தாலும் மட்டும் மேக்ஸிமம் எடுத்து வச்சு பாருங்கள். அதேமாதிரி வந்து உங்களோட கணவர் வந்து என்ன வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து அதை கூற பாருங்கள் கரெக்டாக. நீங்கள் ஏன்னா மிஸ்டேக் எதுவும் மாற்றி கூறாதுங்க நீங்கள். ஏன்னா திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா கரெக்டாக கூறுங்க. நீங்கள் வந்து மாற்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து இடையில் வந்து பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் வந்து 5வது கேள்வி என்னவென்றால் வந்து நீங்கள் சொந்த பயன்பாட்டிற்கு கனரக வாகனங்கள் அல்லது 4 சக்கர வாகனங்கள் இருக்கிறதா சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் வந்து 4 சக்கர வாகனம் இருக்கா சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள். அதுமாதிரி உங்கள் அந்த அந்த வண்டி வந்து நீங்கள் வந்து உங்களோட சொந்த பயன்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்கள் குடும்பத்தில் யாராவது வருமான வரி தாக்கல் செய்கிறாரா சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து 6வது வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து யாருன்னா வந்து வருமான வரியை வந்து செலுத்துகிறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது இன்கம் டேக்ஸில் வந்து என்ன வந்து செலுத்துகிறான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த இன்கம் டேக்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க மட்டும் தான் செலுத்துவாங்க. மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் வேலையில் இல்லாதவங்க யாருமே செலுத்த மாட்டாங்க. நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்பாங்க. வந்து ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் பதில் சொன்னால் போனது. ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தில் மற்ற உறுப்பினர் வந்து எத்தனை பேரும் கேட்பாங்க. அது மூலியம் வந்து அவங்களாம் என்னென்ன வேலை செய்யணும் சொல்ல கேட்கும்போது அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து அந்த கேள்விகளாம் உங்களோட கேட்கணுமா கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த கொஸ்டின் வந்து எல்லாருமே கேட்க மாட்டாங்க. சில கொஸ்டின் மட்டும் தான் சில நபர்களிடம் கேட்பாங்க. மற்றது வந்து அவங்க குடும்பத்தில் எந்த நபர்கள் பொறுத்து வந்து அவங்க கொஸ்டின்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களது வீடு சொந்த வீடா அல்லது வாடகை வீடா சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களோட சொந்த வீடு சொல்லுங்கள். வாடகை வீடுனா வாடகை வீடுன்னு கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. உங்களது வீடு சொந்த வீடு வாடகை வீடாக சொல்லிட்டு கேட்பாங்க சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து 8வது வந்து உங்களது வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இதுக்கு வந்து உண்மையான பதில் தான் கூறணும். நீ மேக்ஸிமம் வந்து இந்த கலைவில் வந்து மேல்முறை செய்த அனைவரும் வந்து உங்களுடைய பேங்க்கில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு எண் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கா பாருங்கள். ஏன்னா சில பேர் 2-3 அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கலாம். அது மூலியம் வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது லிங்க் ஆனால் கண்டிப்பாக ஆம்னு சொல்லுங்கள். இந்த மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஆம்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து லிங்க் ஆகலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் லிங்க் பண்ணுறீங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு. அப்போ தான் உங்கள் மகளிர் உதவி வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகினா அவங்களுக்கு செலுத்தும் போது வந்து உங்கள் வங்கி கணக்கில் வரும். இல்லை வந்து அங்கே வருவது வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். ஏன்னா சில பேருக்கு வந்து தபால் மூலியமாலும் வந்திருக்கு. அது வந்து தொடர்ந்து வந்து கிடைப்பது வந்து செக்கில் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக பார்த்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டு வந்து லிங்காக இருக்கா லிங்காக சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அது மூலியம் நீங்கள் பார்த்து வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு வந்து லிங்காக சொல்லிட்டு நீங்கள் வந்து எளிய முறையில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்து உள்ளீர்களா சொல்லி கேட்பாங்க. இதுக்கு வந்து மேல்முறை செய்துள்ளீர்களா ஆமாம் சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லைன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்கள் குடும்பத்தில் அரசிடம் இருந்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் யாராவது இருக்கிறார்களா சொல்லி கேட்பாங்க. சில பேர் வந்து பென்ஷன் பெறுவாங்க, சில பேர் எதனா ஒரு ஊதியம் வந்து பெறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஓய்வூதியம் வந்து எதனா பெறாங்க ஆம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வந்து நீங்கள் வந்து பொய்யாக கூறினாலும் உங்களோட டேட்டா வந்து அரசாங்கிட்ட இருக்கும். அரசாங்கம் வந்து செக் பண்ணும்போது நீங்கள் வந்து மாட்டிக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் வந்து இருக்கிறா இல்லையா சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்படி யாருன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மகளிர் உரிமை வந்து அவங்க வந்து ரத்து செஞ்சுட்டு போய்டும். அவங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டு போய்டும் உங்களை அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிடும் சொல்லிட்டு. ஏன்னா அரசாங்கம் வந்து சில விதிமுறைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு 5 ஏக்கருக்கு மேல் நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புஞ்சை நிலம் இருக்கிறதா சொல்லி கேட்பாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து நிலம் வந்து உங்களுக்கு வந்து 5 ஏக்கர் வந்து நஞ்சை நிலம், 10 ஏக்கருக்கு வந்து புஞ்சை நிலம் வந்து இருக்கிறதா சொல்லி கேட்பாங்க. அது வந்து கரெக்டாக பாருங்கள். வந்து அதுக்கான டீட்டெயிலாக எதுவும் கேட்க மாட்டாங்க. இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறதா சொல்லி கேட்பாங்க. நம்ம வந்து முதல்ல சொல்லுங்கள் உங்களோட குடும்ப ஆண்டு ஒன்று எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்பாங்க சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து 2.5 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை வந்து கிடைக்கும். அதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மகளிர் உரிமை வந்து கிடைக்காது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து கரெக்டாக கூறுங்க. நீங்கள் உங்களோட குடும்ப ஆண்டு வரும் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தவறாக கூறும் பட்சத்தை வந்து அரசாங்கத்தோட டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வந்து செக் பண்ணி அது மூலியம் வந்து அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே செலக்ட் ஆகும். உங்களுக்கு வந்து காலாண்டு அரையாண்டு முழுவான்னு சொல்லிட்டு 3 அடிப்படையில் வந்து 3 காலாண்டு அடிப்படையில் வந்து உங்களுடைய
டேட்டாலாம் வந்து அரசாங்கம் செக் பண்ணுவாங்க. அது மூலியம் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். மற்றும் வந்து மகளிர் உரிமை தொகை தொடர்பா உங்களுக்கு வந்து ஏன்னா டவுட் எதனா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கலை உலகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஜனவரி மாதத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை வந்து கிடைத்துவிடும் உறுதியாக இருப்பாங்க. ஆனால் வந்து வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் எதனா இருந்துச்சுங்களா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.